நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் குளித்தலை அருகே தோகைமலை பேருந்து நிலையத்தில் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஒன்றிய அரசினை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை பேருந்து நிலையத்தில் கரூர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டி வரும் ஒன்றிய அரசினை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மூத்த ஊடகவியலாளர் செந்தில்வேல் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன சிறப்புரையாற்றினர். அப்பொழுது அமைச்சர் பேசுகையில், தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு சிறப்பான திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாகவும், மகளிருக்கான விடியல் பயணம், இன்னொரு காப்போம், 48, மக்களை தேடி மருத்துவம் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை தீட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் சமயத்தில் தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொருட்டு முதல் கையெழுத்தாக கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 4000 பணம், மகளிருக்கான விடியல் பயணம் முடித்தவர்கள் கையெழுத்திட்டதற்காகவும், இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தில் மாணவ மாணவிகளின் கல்வித்திறன் மேம்பாட்டிற்காக ரூபாய் 46,000 கோடி நிதியினை ஒரு துறைக்காக அதிகபட்சமாக ஒதுக்கி உள்ளதாகவும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் அதிக அளவில் உழைத்து 200 இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைக்க உறுதுணையாக நிற்போம் என்றும் கூறினார். இந்நிகழ்வில் எம்எல்ஏக்கள் மாணிக்கம், சிவகாமா சுந்தரி, திமுக மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா, மாவட்ட துணை செயலாளர் பூவை ரமேஷ் பாபு, ஒன்றிய செயலாளர்கள் சூரியன் சந்திரன், பொய்யாமணி, தியாகராஜன், புழுதேரி, அண்ணாதுரை, ராமர், ஒன்றிய பொறுப்பாளர்கள் கதிரவன், கரிகாலன், நங்கவரம், பேரூர் கழக செயலாளர் முத்து மற்றும் கிளை கழக பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.